ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சில்ட் ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மங்காத்தா ரிலீஸ் அந்த ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மங்காத்தா படம் ஆல்மோஸ்ட் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படம். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு முக்கியமான ஒரு படமாக அப்போ ரிலீஸ் ஆன டைமில் இருந்தது. ஸோ தலை அஜித் அப்போது அவர் தலை தான். ஸோ அதனால் அதே சொல்கிறேன். அவருடைய 50வது படம் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வெளியான ஒரு படம். ஸோ வேறு லெவல் பிளாக் பஸ்டருங்க, வேறு லெவல் பிளாக் பஸ்டர். ஸோ அந்த டைமில் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். மங்காத்தா அந்த ஒரு பேரே ஒரு பிராண்டாக அமைஞ்சுது. அஜித், அப்புறம் அர்ஜுன், த்ரிஷா, ஆண்ட்ரியா, அப்புறம் லக்ஷ்மி ராய். ஸோ இப்படி ஒரு ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் இருந்தது. அது போக அந்த மகத், வைபவ், இந்த பாய்ஸ் கேங் அவங்க ஒரு பக்கம். ஸோ எல்லாமே மொத்தமாக ஒரு படமாக ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வைஸு, ஸ்டோரி வைஸு நம்ம எங்கேஜிங்காக வச்சுக்கும். எங்கேயுமே லேக் அடிக்காத ஒரு படம் வந்து மங்காத்தா. அப்படி ஒரு படத்தோட ரீரிலீஸ் அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க ட்ரைலர் பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு ரகசியம் யார்கிட்டயும் சொல்லிட மாட்டீங்களே, கொள்ளடிக்க போறோம். இட்ஸ் a very big network. ஒரு பெரிய தொகை வெளியே வர போகுதுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து. கரெக்டாக சொல்ல முடியல, எப்படியும் ஒரு 400-500 கோடி இருக்கும். இது மட்டும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செட்டில் ஆகிடலாம். கிரிக்கெட் பேட்டிங் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இப்போ ஏன், அதாவது ஹீரோயின் ஓகே எங்க எல்லாரும் அவசரமா கொள்ளை அடிக்கலாம். 500 கோடி. அண்ணா இங்க என்ன பண்றீங்க? எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் கொள்ளடி தான் போறீங்க. வினய், சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்னடா சுட போறியா? சுடு. ஷூட். வெயிட். Rewind. Rewind. Action King. நீ ஆரம்பிச்ச கேம் இப்போ நான் முடிக்க போறேன். This is my செம்ம சவுண்டுங்க. game. இதை எப்ப ஆரம்பிக்கணும் எப்ப முடிக்கணுங்கிறத சவுண்டு நான் தான்டா சொல்லணும். மங்காத்தாடா. நான் உள்ள, நான் வெளியே. The King. The King. Mecca. Give me more. என்ன மிக்சிங் இல்லையா? Game over. Labya. வெங்கட் பிரபு கேம். ஸோ அந்த வின்டேஜ் அந்த மோடு வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வருது. அப்போது படம் பார்த்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுதுங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலே இந்த படத்துக்கோ இந்த ட்ரைலருக்கோ நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ட்ரைலர் கட்ஸாக செம்மையாக இருக்குது. அந்த எடிட்டிங் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. அந்த ரிவைன் பண்ணது, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க ட்ரைலர் கட்டு. ஸோ அது போக பிஜிஎம்மோட அந்த ஒர்க்கு தான் வேறு லெவல். அந்த மிக்சிங் வந்து செம்மையாக இருக்குங்க. சவுண்ட் மிக்சிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் ஒரு பாட்டையே எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஐ திங்க் இந்த ட்ரைலருக்கு வந்து யார் மிக்ஸ் பண்ணான்னு தெரில. என்னோடய கெஸ்ஸிங் பிரேம்ஜியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறையா ரீரிலீஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஏகப்பட்ட ரீரிலீஸ் பார்த்துருக்கோம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரீரிலீஸ்னால் அது மங்காத்தா தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு ஆக்டரோட கெரியரில் அவருடைய நெக்ஸ்ட் லெவல் போகிறதில்ல, இந்த படத்தினால தான் அடுத்த லெவலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம்னா அது அஜித் சாருக்கு மங்காத்தா தான். ஸோ மங்காத்தா இல்லைனா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோனில் இருந்த டைம் அது. ஸோ மங்காத்தா வந்து
அடித்து நாக் அவுட் பண்ணி மொத்தமாக அப்படி அவர் எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிருச்சிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படம். அதில் அவரோட ஆக்டிங்காக செம்மையாக இருக்கும். ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடாக இருந்து அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் வந்து அவர் நான் உள்ள நான் வெளியே அப்படி அந்த டைலாக்லாம் செம்ம பவர்ஃபுல்லான டைலாகு. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்டெல்லாம் வேறு லெவலுங்க. எதிர்பார்க்கவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டட். மேபி இப்போ வரைக்கும் யாராவது இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். ஒரு பக்கா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக இருக்கும். ஸோ அந்த ஃபேன் இந்த ஃபேன் அப்படின்னு சொல்லி சண்டைலாம் இல்லாமல் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும் மங்காத்தா. அதுதான் சொல்ல வரேன். ஸோ அந்த டைமில் வந்து அவர் யூஸ் பண்ண அந்த ஹேண்ட் கஃப் செயின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கர ட்ரெண்டிங். ஃபேன்சி ஸ்டோர்லலாம் அப்படி சேல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டருக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த மங்காத்தா வந்து அவருடைய அந்த நெகட்டிவ் ஷேட் அப்படி காட்டினதில் ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்டு ஃபிலிமை நான் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பக்கா செலிப்ரேஷனாக இருக்க போகுதுங்க. ஏகே அவருடைய ஃபேன்ஸுக்கும் சரி, தமிழ் சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது இந்த படம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க.